ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான மைண்ட் ஹண்டர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ரெனி ஹார்லின் டைரக்ஷன்ல வேல் கில்மர், எல் கூல், கிறிஸ்டியன் ஸ்லேட்டர் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1:46 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு FBI ட்ரெயினிஸ் குரூப் இருக்கு. அந்த குரூப்பை ஒரு சிமுலேஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ரிமோட் ஐலாண்டுக்கு அனுப்புறாங்க. அங்க ஒரு சீரியல் கில்லர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இவங்களை ஹண்ட் பண்ணி கொலை சம்பவங்கள் அரங்கேறுது. அந்த சீரியல் கில்லர் யாரு, இந்த கொலைகளை அந்த கில்லர் செய்யறதுக்கான காரணம் என்ன, இறுதியில அவங்களால அந்த தீவுல இருந்து தப்பிக்க முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டல் சிங்கோட பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த படத்துல நிறைய கேமரா ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான த்ரில் எலிமெண்ட்டை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கும். இந்த படத்துல லோ லைட்டிங்ல எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணிருப்பாங்க. படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ஜானர் ஜம்ப் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. படம் ஆரம்பிக்கும் போது இது ஒரு ஹாரர் படம் மாதிரி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி மாறும். அந்த சீம்லெஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒரு ரிச்னஸ் உங்களால உணர முடியும். ஹாரர் செட் பீசஸ் பாத்தீங்கன்னா த்ரில் ஃபேக்டரை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்லாஷர் ஹாரர் மூவி ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. அந்த கேரக்டர்ஸ் எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வரும். அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்திருப்பாங்க. படத்துல ரீவன்ஸை சமம் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துல நிறைய வயலண்டான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. சோ லைட் ஆர்டர் பீப்புளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். 2004 வெளியான சிறந்த ஹாரர் படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடுத்த இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மைண்ட் ஹண்டர்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7/10.